திராவிட கட்சிகளின் வெற்றியை வைத்து ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் விஜய்தான் களவாணி என கடிந்துரைத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் ஏதோ பேராசைக்காக தாவேகாவில் இணைந்துள்ளதாகவும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என சென்றவர்களுக்கு முதலமைச்சர் பெரிய அண்டாவில் அல்வா கிண்டி வழங்குவதாகவும் கடிந்துரைத்துள்ளார். தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி பெறல. அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் அவர் ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னார்? திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில் பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதில் வெற்றி பெற்று அதில் வந்தவர் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணால் கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரித்து பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்போல்லாம் ஏன் பேசலை? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேறு இடத்துக்கு போனால் மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார்.